கிறிஸ்துவின் ராஜ்யம். சங்கீதம் 24. தாவீதின் சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. வானம் கர்த்தருக்கு சிங்காசனம். வானம் மாத்திரமே கர்த்தருடையது என்று நாம் நினைக்கக்கூடாது. கர்த்தர் வானத்தை குறித்து மாத்திரமே கர்சனையோடு இருக்கிறார் என்றும் சொல்லக்கூடாது. பூமியும் கர்த்தருடையதுதான். கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிகளில் எதையும் அற்பமாய் எண்ணுவதில்லை. அவர் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து அவையெல்லாம் நல்லது என்று கண்டார். கர்த்தருடைய சிருஷ்டிகள் எல்லாமே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் தம்முடைய சர்வ சிருஷ்டிகளிலும் பிரியமாய் இருக்கிறார். எல்லாவற்றின் மீதும் அக்கறையோடும் கர்சனையோடும் இருக்கிறார். கர்த்தருக்கு பூமியை குறித்தும் அக்கறை உண்டு. பூமி கர்த்தருடையது. இது கர்த்தருடைய சம்பத்து. கர்த்தர் பூமியை மனுபுத்திரருக்கு குடியிருக்க கொடுத்திருக்கிறார். கர்த்தரே இந்த பூமியின் சொந்தக்காரர். மனுபுத்திரர்கள் எல்லாம் இந்த பூமியில கொஞ்ச காலம் ஜீவிக்கிறார்கள். இதில் பயிர் செய்து அறுவடை செய்து அதன் பலனை புசிக்கிறார்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியில் உள்ள சுரங்கங்கள், கனிம வளங்கள், விருட்சத்தின் கனிகள், காடுகளில் உள்ள மிருகங்கள், பர்வதங்களில் உள்ள கால்நடைகள், நம்முடைய நிலங்கள், வீடுகள் எல்லாமே கர்த்தருடையதுதான். மனுஷன் கையிட்டு செய்கிற பிரயாசத்தின் கிரியைகள், தொழிற்சாலைகள், இந்த பூமியில் உள்ள அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் எல்லாம் கர்த்தருடையது. தேவனுடைய கிருபையின் ராஜ்யத்தில் பூமியின் சொத்துக்கள் எல்லாம் வெறுமையும் மாயையுமாய் இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்கள் நம்முடைய சரீரத்திற்கு பிரயோஜனமாய் இருக்கலாம். ஆனால் இவற்றினால் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த பூமி தேவனுடைய ஐஸ்வர்யங்களினால் நிரம்பி இருக்கிறது. சமுத்திரத்தில் உள்ள மச்சங்களுக்கும் கர்த்தரே சொந்தக்காரர். பூமி தேவனுடைய கிருபையினால் நிறைவாய் இருக்கிறது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதாய் இருப்பது போல உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. மனுபுத்திரர் கர்த்தருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார்கள். நாம் நமக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆத்மாவும் நமக்குரியவை அல்ல. நாம் எல்லோரும் கர்த்தருக்கு உரியவர்கள். கர்த்தரே நம்முடைய எஜமானனாகவும் நம் மீது சொந்தக்காரராகவும் இருக்கிறார். தேவன் பூமியை சிருஷ்டித்தார். ஆகையினால் நியாயமாக பூமி கர்த்தருக்கு உரியது. ஆனால் சாத்தானுடைய பிரச்சனையினால் பூமியில் உள்ளவர்கள் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள். தேவன் பரலோகத்தில் இருந்து தமது சேனையை அனுப்பி சாத்தானையும் அவனுடைய அந்தகார வல்லமையையும் மேற்கொள்வார். இதுவே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் நோக்கம். தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் மறுபடியும் ஸ்தாபிப்பார். பூமி தேவனுக்கு பூரணமாக கீழ்ப்படியும். ஆதாம் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் நினைத்த காரியங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மூலமாய் நிறைவேறும். பூமியின் அஸ்திவாரம். அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். பூமி கர்த்தருடையது. அவரே இந்த பூமியை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி இருக்கிறார். இதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்திருக்கிறார். இந்த பூமியை மனுஷர் பயன்படுத்தும் வண்ணமாக இதை உண்டாக்கி மனுபுத்திரருக்கு இதை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஒன்றும் இல்லாத வெறுமையில் இருந்து கர்த்தர் இந்த பூமியை உண்டாக்கினார். இந்த பூமியின் வடிவம் கர்த்தருடைய திட்டத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நித்திய ஆலோசனைகளில் தம்முடைய தெய்வீக சிந்தையின் பிரகாரமாக சிந்தித்து இந்த பூமியை இப்போதுள்ள வடிவத்தில் உண்டு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்த போது அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். இதனால் பூமி அமிழ்ந்து போகாமல் நிலைத்திருக்கிறது. இந்த பூமியில மனுஷருடைய பல சந்ததியார் கடந்து போயிருக்கிறார்கள். இந்த பூமியில் இப்போது பலர் உயிரோடு ஜீவிக்கிறார்கள். ஒரு சந்ததி கடந்து போகும்போது மற்றொரு சந்ததி இந்த பூமியில் வந்து குடியேறுகிறது. மனுஷர் கடந்து போனாலும் பூமி கடந்து போகாமல் நிலையாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் கர்த்தருடைய கிரியை. கர்த்தரே இந்த பூமியை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்திருக்கிறவர்.
ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பிரசங்கி 1:4. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது.